Good day students. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா வந்துட்டு பைத்தான்ல ஒரு சில ப்ரோகிராம்ஸ்லாம் வந்து பார்க்க போறோம். சோ முதல்ல வரது வந்துட்டு கிலோமீட்டர்ல இருந்து மைல்ஸ் கண்டுபிடிக்கிற ப்ரோகிராம். இதுல மொத்தம் ஒரு 4 லைன் இருக்கு. ஓகேவா? அதாவது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கிலோமீட்டர்ஸ் அப்படின ஒரு வேரியபிள் இருக்கு. இந்த வேரியபிள்ல நம்ம என்ன பண்றோம் அப்படினா வந்துட்டு இந்த இடத்துல பிரிண்ட் பண்றோம். ஓகேவா? enter value in kilometers அப்படிங்கறத பிரிண்ட் பண்ணனும். அது வந்து एक्चुअली இன்புட்டா இருக்குது. வர இன்புட்டை நம்ம என்னவா மாத்துறோம்? floatக்கு கன்வர்ட் பண்ணிரோம். ஓகேவா? அதுக்கு அப்புறம் என்ன பண்றோம்? இந்த இடத்துல conversion factor அப்படினு சொல்லிட்டு ஒரு வேரியபிள். அந்த வேரியபிள்ல வேல்யூ செட் பண்ணிக்கிறோம். இது என்ன அப்படினா வந்துட்டு கிலோமீட்டரை மைல்ஸா மாத்துறதுக்கு இது இந்த நம்பர் நமக்கு வந்து தேவைப்படும். ஓகேவா? சோ இந்த மூணாவது லைன் பாத்தீங்கன்னா miles = kilometers. ஓகேவா? இந்த kilometers வேரியபிள் இங்க கொடுத்திருக்கோம். அதே மாதிரி கன்வர்ஷன் ஃபேக்டரை இந்த இடத்துல கொடுத்திருக்கோம். ஓகேவா? சோ இந்த kilometers into இந்த கன்வர்ஷன் ஃபேக்டர். ஓகேவா? சோ conv_fac. சோ miles வந்துட்டு இந்த இடத்துல ஸ்டோர் ஆயிடும். சோ பிரிண்ட் பண்றோம் இந்த இடத்துல. சோ இங்க இருக்கிற %.2f அப்படிங்கிறது கிலோமீட்டர்ல பிரிண்ட் ஆகும். சோ அதுக்கு அப்புறம் இருக்கிறது இந்த .2fங்கிறது இந்த மைல்ஸ் வந்துட்டு வரும். சோ இந்த .2 எதுக்கு அப்படினா வந்துட்டு நம்பருக்கு அப்புறம் வர ஃபிராக்ஷனல் டிஜிட்ஸை குறிக்கிறதா இந்த .2. ஓகேவா? சோ நம்பருக்கு அப்புறம் எத்தனை வரும்ங்க அப்படினா 2 வரும். ஓகேவா? சோ இத நீங்க ரன் பண்ணனும் அப்படினு வெச்சீங்களா, நம்ம யூசுவலா வந்துட்டு பைத்தான்ல போய்ட்டு இது ஒரு லைன், அதுக்கு அப்புறம் இது ஒரு லைன், அதுக்கு அப்புறம் இது ஒரு லைன், அதுக்கு அப்புறம் இது ஒரு லைன் அப்படி சொல்லிட்டு 4 லைனையும் நீங்க வந்துட்டு இன்டர்பிரட் பண்ணனும். ஓகேவா? இன்டர்பிரட் பண்ணனும். இதே சமயம் ஓகேவா, நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படினா we can go for anaconda. சோ இந்த anaconda navigator அப்படிங்கிறது ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர். இது வந்துட்டு கூகுள்ல போய் நீங்க தேடினீங்கனாலே வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த சாஃப்ட்வேர் வந்துட்டு ஃப்ரீயாவே அவேலபிளா இருக்குது. இது எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படினா வந்துட்டு மிஷின் லாங்குவேஜ் புரோகிராமிங், அப்புறமேட்டு வந்துட்டு டீப் லேர்னிங், அதுக்கு அப்புறம் நியூரல் நெட்வொர்க்ஸ். சோ இந்த மாதிரி வந்து டேட்டா அனலிட்டிக்ஸ் சம்பந்தமா இருக்கிற பல புரோகிராம் வந்துட்டு இந்த anaconda வச்சு பண்ண முடியும். ஓகேவா? இதே இது கூகுள்ல வந்து கோலாப் அப்படினு கொடுத்திருக்காங்க. நீங்க கோலாபும் வந்துட்டு இதல பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லனா நானே ஒரு ஆன்லைன் கம்பைலர் ஆப் ஒன்னு கொடுத்திருக்கேன். சோ அதோட வீடியோவும் நான் வந்துட்டு முன்னாடியே சொன்னேன். அந்த வீடியோட லிங்கையும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். போய் பார்க்கல அப்படினா பாத்துங்க. சோ இதான் வந்து anaconda navigator. சோ இதில நம்ம என்ன பண்றோம் அப்படினா ஜூபிட்டர் நோட்புக் 6.0.1 வந்து ஓபன் பண்றோம். சோ இதில வந்துட்டு ஏற்கனவே இன்பில்ட்டா வந்துட்டு நிறைய ஆப் இருக்கும். சோ இந்த anaconda நம்ம இன்ஸ்டால் பண்ணோம் அப்படினா டிஃபால்ட்டா இந்த இதெல்லாம் வந்துட்டு நமக்கு ஆக்டிவேட் ஆயிரும். ஓகேவா? சோ இதான் வந்து நம்மளோட ஜூபிட்டர் நோட்புக். இது நான் எடிட் பண்ற பேஜ் இது. வந்துருச்சு. ஓகேவா? இதான் வந்துட்டு நம்ம பார்க்க போற பிராக்டிகல். ஓகே. சோ இது வந்து நம்ம வந்துட்டு ஒரு எப்படி சொல்றது, நெட்பீன்ஸ் மாதிரி, ஜாவாக்கு நெட்பீன்ஸ்னு சொல்லலாம். சோ இதுதான் வந்துட்டு ஜூபிட்டர் அப்படினு சொல்லுவாங்க. சோ இது வந்து பைத்தான் 3ல வந்து வர்க் ஆயிட்டு இருக்கு. சோ முன்னாடி சொன்ன மாதிரி தான் நார்மலா நீங்க வந்துட்டு இது ரன் பண்ணனும் அப்படினா வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். பட் இந்த மாதிரி வந்து ஒரு ஐடி யூஸ் பண்றப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு எளிமையா இருக்கும். ஓகே. சோ இந்த தான் வந்து ஃபர்ஸ்ட் இத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் முன்னாடியே. சோ இப்போ வந்து ஜஸ்ட் நான் திரும்ப ரன் பண்றேன். சோ அதை கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிட்டு ரன் பண்ணோம் அப்படினா என்டர் வேல்யூ இன் கிலோமீட்டர்ஸ் கேக்குது. நான் இப்ப 10 தரேன். என்டர் பண்ணனும். என்ன காமிச்சிருச்சு இப்ப 10 kilometers is equal to 6.21 miles. ஓகே. சோ இப்போ இங்க மாத்துறேன். என்ன அப்படினா வந்துட்டு 3 அப்படி மாத்துறேன்.
அதே மாதிரி இங்கேயும் 3ன்னு மாற்றுறேன். ஸோ இப்போ 3ன்னு மாற்றினா என்ன பண்ணணும், இங்கே இருக்கிற டெசிமலுக்கு அப்புறம் வர ஃப்ராக்ஷனல் டிஜிட்ஸ் வந்துட்டு என்னவாக இருக்கணும், 3 வரணும். ஓகே, ஸோ அதே திரும்ப 10 கொடுக்குறேன். பார்த்தா தெரியும் இப்போ உங்களுக்கு 3 டிஜிட் நம்மளுக்கு கிடைக்கிது. ஓகே, ஸோ எதுக்கு இதை பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு சில சமயம் வந்துட்டு வேல்யூஸ் வந்து ரவுண்ட் ஆஃப் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி வேல்யூஸ் ரவுண்ட் ஆஃப் ஆகாமல் இருக்கிறதுக்கு இது மாதிரி நம்ம பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ திரும்ப நான் இதே மாதிரி மாற்றிடுறேன். ஸோ இங்கே பாருங்கள் 6.214 அப்படின்னு இருக்கா. ஸோ இப்போ வந்து திரும்பவும் நான் ரன் பண்ணுவோம். அதே 10 6.21 தான் வருது. ஓகே, ஸோ இதான் வந்து ரவுண்ட் ஆஃப் ஆகிடுது. ஸோ இப்போ 5 இல்லை 6 இருந்துச்சுன்னா என்ன ஆகும், இந்த இடத்துல 6.22 அப்படின்னு வந்துடும். இது மாதிரி ரவுண்ட் ஆஃப் ஆக வேணாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வந்துட்டு இதை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதிலே வந்து நீங்கள் நிறைய வந்துட்டு என்ன பண்ணலாம், மாற்றி மாற்றி செஞ்சு எரர்ஸை உருவாக்கி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நிறையா. ஸோ அதை பற்றி நம்ம அப்புறமேட்டு பேசுவோம். இப்போதைக்கு இந்த ப்ரோக்ராம் மட்டும் இன்றைக்கி முடிச்சிடுவோம். ஓகே, ஸோ ரெண்டாவது ப்ரோக்ராம் என்ன அப்படின்னா வந்துட்டு ப்ரைம் நம்பர்ஸ் கண்டுபிடிக்கிறது. ஓகே, ஒரு ரேஞ்சில் வந்துட்டு வர நம்பர்ஸ்லாம் வந்துட்டு ப்ரைம் நம்பரா இல்லையா அப்படின்னு சொல்கிறது தான் வந்துட்டு இந்த ப்ரோக்ராம். ஓகே, ஸோ வெறும் வந்து 1 2 3 4 5 6 லைன் தான் இருக்குது. யோசிச்சு பாருங்கள், இதே இதை C++ ஜாவாவில் பண்ணணும்னா நீங்கள் வந்து ஒரு ப்ரீ ப்ராசஸர் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்துட்டு டிக்ளேர் பண்ணணும், அதுக்கப்புறம் இனிஷியலைஸ் பண்ணணும், நிறைய வேலைகள்லாம் வரும். வாய்டு மெயின் யூஸ் பண்ணுவோம், பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் பயன்படுத்துவோம், அதில் ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்லாம் கொடுப்போம், தேவையில்லாத நிறைய லைன் இருக்கும். இப்போ பாருங்கள் எதுவுமே இல்லை, கண்டென்ட் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதுதான் வந்துட்டு பைத்தானோட ஒரு பியூட்டி. ஓகே, ஸோ இதை இப்போ ரன் பண்ணுறேன். இப்போ ஸோ 1 2 3 5 7 இதெல்லாம் வந்துட்டு ப்ரைம் நம்பர் அப்படின்னு காமிக்குது. ஸோ இப்போ இதில் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ எது வரைக்கும் அப்படின்னா 1லேருந்து 50 வரைக்கும் அப்படின்னு சொல்லி இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ 50 வரைக்கும் இருக்கிற ப்ரைம் நம்பர் காமிக்குது. ஸோ ப்ரைம் நம்பர்னால் என்ன, ஒன்று ஒன்றால் வகுப்படணும், அப்படி இல்லைன்னா தனக்கு தானே வகுப்பட்டுக்கணும். ஸோ இதுதான் வந்துட்டு ப்ரைம் நம்பர். ஓகே, ஸோ 1 2 3 5 7 11 13லேருந்து 47 வரைக்கும் எல்லாமே ப்ரைம் நம்பர். ஸோ இதுக்குண்டான ஒரு ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன ப்ரோக்ராம் தான். ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் 1,50. ஸோ 1லேருந்து 50 வரைக்கும் இருக்கிற ரேஞ்சில் இந்த எக்ஸுங்கிறது என்ன ஆகும், x = 1, x = 2, x = 3 அப்படின்னு சொல்லிட்டு x = 50 வரைக்கும் வரும். ஸோ இது ஒரு ரேஞ்சு. ஃபார் ஒய் இன் ரேஞ்ச் 2,x. ஓகே, ஸோ இப்போ ஒரு நம்பராக வந்து என்ன பண்ணிகிட்டே இருக்கும், இந்த இடத்துல வந்து அலோகேட் ஆகிட்டே இருக்கும். அது அலோகேட் ஆகிறப்ப இந்த இடத்துக்கு வரும். ஸோ இஃப் இந்த இடத்துல ஒரு நம்பர், இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 11 அப்படின்னு இருக்குன்னா என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல வந்து எக்ஸை வந்துட்டு 11 அப்படின்னு வந்துடும். ஒயில் என்ன இருக்கும், ஒரு நம்பரையும் போட்டு அது வகுத்து பார்க்கும். ஓகே, 2லேருந்து இந்த 11 வரைக்கும் வகுப்படுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணும். எதுலேயுமே வகுப்படலை ஓகேவா அப்படின்னா எல்ஸ் பாட்டுக்கு வந்துடும். இல்லை வகுப்பட்டு அதோட இது வந்துட்டு ரிமைண்டர் வந்து 0 வந்துருச்சு அப்படின்னா வந்துட்டு பிரேக் ஆகிடும். ஓகே, இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 6 அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஒரு நம்பரை. ஸோ இந்த 6ங்கிறது என்ன ஆகும், 1 2லேயே வந்து என்ன ஆகும், 2 அப்படிங்கிற நம்பரில் வந்துட்டு வகுப்பட்டுரும். வகுப்பட்டு அதோட ரிமைண்டர் என்ன ஆகும், 0 அப்படின்னு வரும். ஓகேவா, ஸோ இந்த பெர்சன்டேஜ் முதல்ல என்ன பண்ணும், ரிமைண்டரை கொடுக்குறது. ஓகேவா, ஸோ இப்போ இந்த இடத்துல வந்துட்டு 5 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல என்ன வரும், 2 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா இங்கே 1ன்னு வரும். அப்போ இந்த இடத்துலலாம் வராது, அப்போ எல்ஸ் பாட்டுக்கு வந்துடும். ஓகே, ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், எக்ஸை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். இது வந்து செப்பரேட்டர் அப்படிம்பாங்க, இது வந்து எண்டு. ஓகே, ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு நம்ம ஸ்பேஸ்னு இப்போதைக்கு கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ப்ரோக்ராமும் வந்துட்டு சேம் தான். இதில் என்ன அப்படின்னா வந்துட்டு கொடுக்குற நம்பர் வந்துட்டு ப்ரைம் நம்பரா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறது. ஸோ அதுவும் அந்த ப்ரோக்ராமும் இந்த ப்ரோக்ராமும் சேம் ப்ரோக்ராம் தான். ஸோ இதில் வந்து நிறைய கமெண்ட் லைன் இருக்கிறதுனால வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயமாக தெரியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறது, ஸோ இதுவும் வந்துட்டு அதே மாதிரி தான். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்துட்டு லோயர் பவுண்டு, அந்த லோயர் = 1, அப்பர் பவுண்டு அப்பர் = 100 அப்படின்னு செட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் செட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், பிரிண்ட் நம்பர்ஸ் பிட்வீன் அந்த லோயரு அண்ட் அப்பர் அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம சொல்கிறோம். ஸோ ஃபார் நம்பர் NUM இன் ரேஞ்ச் லோயர்லேருந்து அப்பர் +1 வரைக்கும் வந்துட்டு
இந்த ஃபார் லூப் வந்து சுற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், இஃப் நம்பர் கேட்டர் தென் 1 இருக்கும் பட்சத்தில் ஓகே அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் செக் ஆகும். 2லேருந்து தான் இங்கே கவுண்டே ஆகும். ஆனால் முன்னாடி இருக்கிறது பார்த்திங்கன்னா என்ன ஆகும், 1ங்கிறது சேர்ந்து வந்துடும். பட் இதில் வந்துட்டு என்ன வரும், 1ங்கிறது வராது, 2லேருந்து தான் வந்து இது கவுண்ட் எடுத்துக்கும். ஓகே ஸோ அதே ப்ரோக்ராம் தான் இதுவும், அங்கே தான் இதே தான் இருந்துச்சு அங்கேயும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு என்ன இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்ன்னு இருந்துச்சு, இந்த இடத்துல எக்ஸ்ன்னு இருந்துச்சு. ஓகேவா, ஸோ அதுக்கு பதிலாக வந்துட்டு இதை மாற்றிருக்கோம், அவ்வளோதான். வேறு இன்னும் பெருசாக இல்லை இதில். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் ப்ரோக்ராம். ஸோ இது வந்துட்டு எதுக்கு அப்படின்னா வந்துட்டு மல்டிப்ளிகேஷன் டேபிள். ஓகேவா, ஸோ இது வந்துட்டு உங்களோட லேப் ரெக்கார்டில் இருக்கிற 3rd ப்ரோக்ராம். ஸோ அதை வந்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட இதில் போய்ட்டு ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இதில் வைப்போம், பேஸ்ட், ரன் பண்ணுவோம். ஓகேவா, ஜஸ்ட் லைக் தட். நீங்கள் வந்து எதுவுமே பண்ண தேவையில்லை, ஜஸ்ட்டு இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்கனாலே வந்துட்டு ஒர்க் ஆகும். ஏன்னு சொன்ன மாதிரி பைத்தான் இட்ஸ் அ வேர்ல்டு லாங்குவேஜ். அதனால் வந்துட்டு உங்கள் லேப் கண்டென்ட்லாம் வந்துட்டு ரொம்ப எளிமையாக வந்துட்டு கிடைக்கும். ஓகேவா, ஸோ 12th டேபிள் வந்துட்டு இங்கே டிஸ்பிளே ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம ஈக்குவல் டு 12ன்னு சொல்லி செட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 1லேருந்து 11 வரைக்கும் ட்ராவல் பண்ண சொல்கிறோம். ஓகே, ஸோ 1லேருந்து 11நாலே வந்துட்டு யூஸ்வலாக எங்கே வரைக்கும் போகும், 10 வரைக்கும் தான் வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா, ஸோ பிரிண்ட்டு நம்ம. ஓகே, நம்மங்கிறது என்ன, இங்கே 12, எக்ஸு இந்த இடத்துல ஐ என்னது 1 ஈக்குவல் டு நம் ஸ்டார் ஐ. நம்மில் என்ன இருக்குது 12, இங்கே வர்றது 1. அப்போ 12 × 1 12, 12 × 2 24 அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் இங்கேயே அப்படியே ப்ராசஸ் பண்ணி இதுக்குள்ளே அப்படி பிரிண்ட் ஆகிரும். ஸோ இது லூப்பில் சுற்றிட்டுருக்கும். ஜஸ்ட்டு வந்துட்டு வெறும் 3 லைன் தான். ஓகே, ஸோ இதை வந்துட்டு எத்தனை பேர் ட்ரை பண்ணி அது பெரிய பெரிய ப்ரோக்ராமிங்காக போட்டாங்கன்னு தெரில எனக்கு. பட் வந்துட்டு பைத்தானில் பண்ணுறது ரொம்ப எளிமையாக இருக்கும். ஸோ நேற்று வந்துட்டு இன்டென்ட் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அதை வந்து இது பண்ணேன். பட் வந்துட்டு அப்போ தான் தெரிஞ்சு ஓகே இந்த டேப் யூஸ் பண்ணுறதெல்லாம் வந்துட்டு இஷ்யூஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ தட்ஸ் இட் fellas ஃபார் டுடே. see in the next class. ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் டூ வாட்ஸ்அப், அதர்வைஸ் இந்த வீடியோலையே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவில் இருக்க டிஸ்கிரிப்ஷனையும் போய் பார்த்துருங்க. ஓகே, ஸோ பை ஸ்டூடெண்ட்ஸ், பை.